பாவ மன்னிப்புச் சலுகை. கிறிஸ்துவின் பாடுகளின் முக்கிய நிகழ்வுகள் சம்பவித்த இடங்களை தரிசிப்போருக்கு பாவ மன்னிப்புச் சிறப்புச் சலுகை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வந்துள்ளது என்பதை தெளிவாக குறிப்பிட்டு கூற முடியாதுள்ளது. எனினும் 1342ஆம் ஆண்டு புனித பூமியை கண்காணிக்கும் பொறுப்பு பிரான்சிஸ்கன் சபை துறவிகளிடம் அளிக்கப்பட்டது. பிரான்சிஸ்கன் சபை துறவிகளே பாவ மன்னிப்புச் சலுகை அளிக்கப்பட்டமைக்கு வழி சமைத்தவர்களாக இருந்திருக்கலாம். கீழ் குறிப்பிடப்படும் கிறிஸ்துவின் பாடுகளுடன் தொடர்புள்ள இடங்களை தரிசிப்போருக்கு பாவ மன்னிப்புச் சலுகை வழங்கப்பட்டதாக ஃபெராரிஸ் என்பவர் குறிப்பிடுகின்றார். கிறிஸ்து சிலுவை சுமந்து செல்லும்போது தமது தாயாரை எதிர்கொண்ட இடம், ஜெருசலேம் நகர் பெண்களுக்கு ஆறுதல் கூறிய இடம், சீரேன் ஊர் சீமோன் கிறிஸ்துவை எதிர்கொண்ட இடம், கிறிஸ்துவின் ஆடையை படைவீரர் குலுக்கல் முறையில் பங்கிட்டுக் கொண்ட இடம், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடம், பிலாத்துவின் இல்லம், இயேசுவின் கல்லறை என்பனவாகும். 1520இல் திருத்தந்தை 10ஆம் லியோ அவர்கள் பிரான்சிஸ்கன் சபை துறவிகளின் ஆண்ட்வெர்ப் என்னும் இடத்திலுள்ள சேமக்காலையில் அமைந்துள்ள வியாகுல மாதாவின் திருச்சுரூபம் அமைந்துள்ள இடத்தை தரிசித்து ஜெபிப்போருக்கு 100 நாள் பாவ மன்னிப்புச் சலுகை உண்டு என அறிவித்தார். கிறிஸ்துவின் பாடுகளின் முக்கிய நிகழ்வுகளின் காட்சி அமைப்புகளை நிலைகள் அல்லது ஸ்தலம் என முதன்முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் வே என்ற ஆங்கிலேய திருப்பயணி ஆவார். இவர் 1458இலும் 1462இலும் ஜெருசலேமை தரிசித்தார். இக்காலம் வரையும் சிலுவை பாதை பயணம் கல்வாரியிலிருந்து ஆரம்பமாகி எதிர்மாறான ஒழுங்கில் இடம்பெற்று பிலாத்துவின் இல்லத்தை அடைவதுடன் முடிவு பெற்றது. எனினும் 16ஆம் நூற்றாண்டின் முற்கூறிலிருந்து பிலாத்துவின் இல்லத்திலிருந்து ஆரம்பமாகி கல்வாரியுடன் முடிவுறும் முறை வழக்கிற்கு வந்தது. இம்முறையே ஏற்ற முறை எனவும் இது தன்னிலே நிறைவான பக்தி முயற்சி எனவும் கொள்ளப்படலாயிற்று. ஜெருசலேமில் புனித நிகழ்வுகள் சம்பவித்த இடங்களை 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் பிரதிநிதித்துவம் செய்யும் இடங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. 1420இல் புனித அல்வாரஸ் என்பவர் புனித பூமியை தரிசித்து திரும்பிய பின்பு டொமினிக்கன் சபையினரின் துறவற மடத்தில் கிறிஸ்துவின் பாடுகளின் நிகழ்வுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிற்றாலயங்களை நிறுவினார். இதன் பின்பே தனித்தனி நிலைகள் அல்லது ஸ்தலங்கள் காட்சியமைப்பு ஓவியங்களாக வரையப்பெற்றன. இதே காலப்பகுதியில் 1468இல் நியூரன்பர்க் என்னும் இடத்திலும் 1507இல் பாம்பர்க் என்னும் இடத்திலும் திருப்பாடுகளின் நிலைகள் அமைக்கப்பட்டன. நியூரன்பர்க் என்னும் இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த நிலைகள் கல்லில் செதுக்கப்பட்டவையாகவே காணப்பட்டன. மேலும் இவை 7 நிலைகளை மட்டுமே கொண்டிருந்தன. இவை 7ம் கிறிஸ்து சிலுவையின் கீழ் விழும் காட்சிகளையே பிரதிபலித்தன. கிறிஸ்துவின் பாடுகளுடன் தொடர்புபட்ட ஜெருசலேமில் உள்ள பல இடங்களை வேறு இடங்களிலும் பிரதி செய்யும் முயற்சி ஆரம்ப காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அதே வேளையில் இச்சம்பவங்களை ஜெருசலேமில் நிகழ்ந்த இடங்களுக்கு இடையிலான சரியான இடைவெளியில் அமைக்க முற்பட்டனர். இதனால் புனித பூமிக்கு திரியாத்திரை மேற்கொண்ட மக்கள் 2 நிலைகளுக்கு இடையில் எந்த அளவிலான தூரத்தை நடந்து கடக்கின்றார்களோ அதே இடைவெளியை இங்கும் கடக்கும்போது தாமும் ஜெருசலேமில் உள்ள புனித பூமியின் முக்கிய இடங்களை தரிசிக்கின்ற உணர்வை பெறுகின்றனர். இவ்வாறு வெவ்வேறு இடங்களில் நிலைகளை அமைத்தோர் ஜெருசலேம் சென்று ஒவ்வொரு நிலைகளுக்கும் இடையிலுள்ள சரியான தூரங்களை அளந்து அதற்கொப்ப நிலைகளை அமைத்திருந்தாலும் வெவ்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு நிலைகளுக்கும் இடையிலுள்ள தூரங்களில் வேறுபாடுகள் காணப்பட்டதாக அறியப்படுகின்றது. இறை இரக்கத்தின் இறை வேண்டல் மாலை. அன்பு, துயர், எதிர்நோக்கு, நம்பிக்கை அறிக்கை. அளவற்ற நன்மையே உருவான இறைவா, இவ்வுலகிலுள்ள அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதுடன் அன்பு செய்கிறேன். உமாக்கு ஏற்காத பாவங்களை செய்ததற்காக மிகவும் துயருற்று வருந்துகிறேன். இது ஒன்றே என் மனதுக்கு துயர், இது ஒன்றே என் மனதுக்கு வருத்தம். இனி ஒருபோதும் இப்பாவங்களை செய்யேன் என உறுதி கூறுகிறேன். ஆனால் நான் பலவீனன். எனவே இயேசுவின் இரத்தத்தின் பலனால் நீர் என் பாவங்களுக்கு மன்னிப்பையும்
எனக்கு உமது அருள் கொடைகளையும் நிலை வாழ்வையும் தருவீரென முழு மனதுடன் எதிர்நோக்குகிறேன். திருச்சபை நம்பி கற்பிக்கின்ற உண்மைகளை நீரே வெளிப்படுத்தியதால் நானும் பற்றுதியுடன் நம்புகிறேன். ஆமேன். இயேசு இரத்த வியர்வை வியர்த்தை தியானிப்போம். என்றுமுள்ள தந்தையே, உமது பேரன்பு மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல், இரத்தம், ஆன்மா, ஆவி, இறை இயல்பை எங்கள் பாவங்களுக்கும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக இரத்த வியர்வை வியர்த்து இரத்தம் சிந்தி இறந்து உயிர்த்த இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இயேசு கசையடிப்பட்டதை தியானிப்போம். என்றுமுள்ள தந்தையே, உமது பேரன்பு மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல், இரத்தம், ஆன்மா, ஆவி, இறை இயல்பை எங்கள் பாவங்களுக்கும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு
எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக இரத்த வியர்வை வீர்த்து இரத்தம் சிந்தி இறந்து உயிர்த்த இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இயேசு முள்முடி சூட்டப்பட்டதை தியானிப்போம். என்றுமுள்ள தந்தையே, உமது பேரன்பு மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல், இரத்தம், ஆன்மா, ஆவி இறை இயல்பை எங்கள் பாவங்களுக்கும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக இரத்த வியர்வை வீர்த்து இரத்தம் சிந்தி இறந்து உயிர்த்த இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும்
தண்ணீருமே. எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இயேசு சிலுவை சுமந்ததை தியானிப்போம். என்றுமுள்ள தந்தையே, உமது பேரன்பு மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல், இரத்தம், ஆன்மா, இறையியல்பை எங்கள் பாவங்களுக்கும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக இரத்த வியர்வை வியர்த்து இரத்தம் சிந்தி இறந்து உயிர்த்த இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இயேசு சிலுவையில் இறந்ததை தியானிப்போம். என்றுமுள்ள தந்தையே, உமது பேரன்பு மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல், இரத்தம், ஆன்மா, ஆவி இயல்பை எங்கள் பாவங்களுக்கும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும்
உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக இரத்த வியர்வை வீர்த்து இரத்தம் சிந்தி இறந்து உயிர்த்த இயேசுவே எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இறுதி இறைவேண்டல். இறைவா, நீர் இயேசுவை சாவுக்கு கையளித்தீர். ஆனால் அவரது மரணம் ஆன்மாக்களின் வாழ்வுக்கு ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் பொங்கி வழிந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழங்காண முடியா இறைவனின் இரக்கமே, உலக மக்கள் அனைவரையும் அரவணைத்து உமது இரக்கத்தை எம்மீது முழுமையாக பொழிவீராக. இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, உம்மீது எம் நம்பிக்கையை வைக்கிறோம். ஆமேன். இரக்கமுள்ள இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு துணையாயிரும். நீர் அனைவராலும் அறியப்படவும் அன்பு செய்யப்படவும் உழைக்கும் எமக்கு உமது ஆற்றலை தாரும். அளவற்ற உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மாட்சிக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் எம்மிலும் உலகிலும் உள்ள தீய சக்திகளை முறியடித்து தீமைகளை ஒழிக்கவும் எமக்கு அருள்காரும். ஆமேன். காரணம் எனும் தீர்ப்பினை மனமும்
சிலுவை பாதையில் அநீதியான தீர்ப்பிற்கு இயேசு உள்ளான போது இயேசுவின் கைகள் கட்டுண்ட கைகள். முதல் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. அநீத தீர்ப்பு வழங்கியும் தனக்கு எப்பொறுப்பும் இல்லை என்பதாக கழுவி நழுவும் பிலாத்துவின் கைகள். இறைமகனின் மீது விரல் சூட்டி பொய் தீர்ப்பிடும் குருக்கள், பரிசேயர், சதுசேயர் மற்றும் மறைநூல் வல்லுநர்களின் கைகள். இவனை சிலுவையில் அறையும் என கூச்சலிட்டு கைகளை உயர்த்தும் பொதுமக்கள். இத்தனை அநீத சூழலில் உதவியற்று இருக்கும் இயேசுவின் கட்டுண்ட கைகள். தற்காலத்தில் பெரும்பாலான அநீத சூழலில் கைகோர்த்து நிற்கும் நம் கைகள். அநீதி கண்டும் செய்வதறியாத நிலையில் இருக்கும் நம்மில் பலரின் கட்டுண்ட கைகள். ஜெபிப்போம். சிலுவை நாயகரே, உதவியற்ற நிலையில் இறை விருப்பத்தை நாடும் துணிவை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். பெருஞ்சுமை சுமந்தோரை அழைத்தவரே, பெருஞ்சுமை சுமந்தோரை அழைத்தவரே, சிலுவையின் கொடுஞ்சுமை சுமந்தாரே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்பித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்பித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே மேல் விழுந்ததுவே. சிலுவை பாதையில் அநீத தீர்ப்பின் பயனாக இயேசுவின் தோள்மேல் பாரச் சிலுவை சுமத்தப்பட்ட போது இயேசுவின் கைகள் ஏற்கும் கைகள். இரண்டாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. இறை மகனுக்கா இந்த சிலுவை என்பது கூட தெரியாமல் பாரமான சிலுவையை செய்தது ஒரு ஏழை தச்சனின் கைகள்தான். இப்படிப்பட்ட ஏழையரின் நிறை வாழ்விற்காக தம்மையே அர்ப்பணித்த இயேசுவின் மேல் அதே பாரச் சிலுவை. அநியாயம் என தெரிந்தும் துன்பத்தின் வழிதான் மீட்பு என்பதை மெய்ப்பிக்க பாடுகளை ஏற்கிறது இயேசுவின் கைகள். நம் காலச் சூழலில் உழைப்பாளியின் வாழ்வு, அவர்களுக்கு அநீதி இழைக்கும் வர்க்கம், இவற்றைக் கண்டு ஊமையாகிப் போன வழக்கம் என அனைத்தையும் பார்த்து கொண்டு கண்களை மூடிக்கொள்வது நம் அனைவரின் கைகளே. ஜெபிப்போம். மீட்பரே இயேசுவே, பாடுகள் வழியே தீமையை வெல்லும் மனத்தெளிவை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவையில் சிறுமை அடைந்த பின்னும் பொழுதில் விழுந்தெழ துணிந்தாரே. சிலுவையில் சிறுமை அடைந்த பின்னும் பொழுதில்
சிலுவை பாதையில் அநீதியின் பாரமும் சிலுவையின் சுமையும் இயேசுவை மண் மீது முதன்முறை வீழ்த்திய போது இயேசுவின் கைகள் தள்ளாடும் கைகள். மூன்றாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. சோர்ந்த இயேசுவின் முதுகில் சாட்டையால் அடிக்கும் படைவீரர் கைகளின் மிருகத்தனமான செயல்பாடு. சோர்வின் உச்சத்தில் தள்ளாடி மண்ணில் விழும் இயேசுவின் தள்ளாடும் கைகளின் தவிக்கும் நிலை. உதவியற்ற இந்த செம்மறியை கண்டும் சொல் மூடி கண்மூடி அமைதியினால் அநீதிக்கு துணை நிற்கும் மக்கள் கூட்டத்தின் மானமற்ற கைகள்தான் அதிகமிங்கே. இக்காலத்திலும் இதே நிலைதான். சோர்ந்திருக்கும் மக்களுக்கு தோள் கொடுக்காமல் தொலைவிலிருந்து அமைதி காக்கும் தள்ளாடி நிற்கும் வீரமற்ற கைகள்தானே நம் அனைவரிடமும் உள்ளன. ஜெபிப்போம். இறை இயேசுவே, எளியோர் நிலை வாழ்வை பெற உம் செயல் வீரத்தை எமக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்பித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. சிலுவை பாதையில் பகைமை சூழலில் ஆறுதல் தேடிய மனதிற்கு அன்னையின் ஆறுதல் கிடைத்தபோது இயேசுவின் கைகள் தேடும் கைகள். நான்காம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. இயேசுவை குழந்தை பருவம் முதல் தாலாட்டி சீராட்டி வளர்த்தது இதே கைகளே. இறையாட்சி தத்துவங்களை இயேசுவிடம் வாழ்வாக்க வலிந்து உழைத்ததும் இந்த கைகள்தாமே. இயேசுவின் பணி முழுவதும் தாயாக அல்ல, தோழமையோடு தோள் கொடுத்ததும் இதே கைகளே. தற்போது அநீதியின் பாரத்தினால் சோர்ந்திருக்கும் இறைமகனுக்கு ஆறுதலும் உறுதியும் தெளிவும் மனதிடமும் கொடுத்து கொண்டிருக்கிறது மரியன்னையின் அதே கைகள்தான். இன்றும் வாழ்வு வசப்படுமா என ஏங்கிக் கிடக்கும் பல கோடி கைகளும் இயேசுவின் அதே கைகள்தான். ஆறுதல் கொடுக்க நாம் தயாரா? ஜெபிப்போம். இயேசுவே, மக்கள் பலரின் துயர்தணிக்கும் துணிவின் கைகளை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். பலமுறை தவறுந்த பாவமான மறுமுறை இயேசு
மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. சிலுவை பாதையில் சீரேன் ஊரானாகிய சீமோனின் உதவி கிட்டிய வேளையில் இயேசுவின் கைகள் இளைப்பாறும் கைகள். 5ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீரே. சிலுவை சாவு மட்டும் இயேசு உயிரோடு இருக்க சிலுவை மரத்தை தூக்க தேவைப்பட்டது 2 கைகள். சிக்கின சீமோனுடைய கைகள். சிக்கலான நேரத்திலும் இறைமகனுக்கு தோள் கொடுக்கின்றன அவைகள். இயேசுவின் உயிரற்ற கைகளுக்கு அது இளைப்பாற்றி. நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் அழகானவை. அதைவிட அழகானவை அவலத்தில் இருப்போருக்கு தோள் கொடுக்கும் கைகள். இந்த அருமையான கைகளாக நம் கைகள் மாறட்டும். ஜெபிப்போம். இயேசுவே, துன்புறுவோரின் களைப்பாற்றும் வேட்கை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். ஆறுதல் தந்தவரின் தூகிழ்தனிலே, ஆறுதல் தந்தவரின் தூகிழ்தனிலே, இரக்கத்தின் மோகந்தனை உதிப்பித்தாரே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்பித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்பித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. சிலுவை பாதையில் வெரோனிக்காளின் தொண்டிற்கு தன் முகத்தையே பரிசாக்கிய போது இயேசுவின் கைகள் கொடுக்கும் கைகள். 6ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீரே. பெண்களின் கைகள் மனித குலத்திற்கு வாழ்வின் கைகள். மனித உயிர் வளர்ப்பு, வீட்டு வேலை, உழைப்பு என அவற்றின் பங்களிப்பு சிறப்பானது. பிற்காலத்தில் ஆணாதிக்கத்தின் கொடுமையிலும் அன்பையும் பரிவையும் மறக்காத கைகளவை. அப்படியான ஒரு கை இங்கே துணிவோடு இயேசுவின் துயர் துடைக்கிறது. இயேசுவை அடிக்கும் கைகளுக்கு மத்தியில் இந்த பரிவின் கை சிறப்பு மிகுந்த கை. பரிவிற்கு பரிசாக, வீரத்திற்கு வாழ்த்தாக, பெண்ணினத்திற்கே கொடையாக அத்துணியில் இயேசுவின் முதல் புகைப்படம். நம் வாழ்வில் பெண்களை மதித்தலும் உரிமை பகிர்வும் எந்நிலையில் உள்ளது? சிந்திப்போம். ஜெபிப்போம். வள்ளலே இயேசுவே, பெண்களை மதித்து போற்றும் மனநிலையை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். பிறர் துணை தேடிடும் தளர்வடைந்தார்.
சிலுவை பாதையில் இரண்டாம் முறை தள்ளாடி வீழ்ந்து சோர்வின் உச்சத்தில் இயேசு இருந்தபோது இயேசுவின் கைகள் தளர்ந்த கைகள். ஏழாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. இரண்டாம் முறை இயேசு நிலத்தில். தமக்காக உழைத்த மகான் இங்கே நிலத்தில் கிடக்க உதவி செய்யாத நிலையில் மக்களின் பொறுப்பற்ற கைகள். அத்தனை பயம், அத்துணை பயம் ஆளும் வர்க்கத்தையும் மத தலைமையையும் பார்த்து. தளர்ந்தது இயேசுவின் கைகள் மட்டுமல்ல, அவரின் மனமும் தான். இம்மக்களின் தன்னல போக்கை கண்டு மனம் குமுறி மனம் கசந்து சோர்ந்து கிடக்கிறார் இறைமகன். அதே தன்னல போக்கு இன்றளவும் நம்மோடும் இச்சமூகத்தோடும் இமயமாக வளர்ந்து கிடக்கிறதே. இறையாட்சி கனவை இன்றளவும் தளர்வடைய செய்து கொண்டிருக்கிறோமே. இதற்கு விடிவு எப்போது? ஜெபிப்போம். பிறர் நல வேந்தே இயேசுவே, தன்னலம் துறந்து பொதுநலம் பேணும் மனம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். மகளீரே எனக்காக அழ வேண்டாம். மகளீரே எனக்காக அழ வேண்டாம். உங்கட்கும் பிள்ளைகட்கும் அழுங்களைந்தான். தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்பித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்பித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே மேல் விழுந்ததுவே. சிலுவை பாதையில் எனக்காக அல்ல, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என இயேசு அச்சமூகத்தின் அவலத்தை சுட்டிக்காட்டிய போது இயேசுவின் கைகள் உணர்த்தும் கைகள். எட்டாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. கண்ணீரை துடைத்து கொண்டிருந்த எருசலேம் பெண்களின் கைகளை சுய ஆய்வின் கைகளாக மாற்ற அழைப்பு விடுக்கிறார் இயேசு. மாற்றத்திற்கு உழைக்கும் கைகளாக்க பணிக்கிறார். நம் சமூகத்தின் தீமைகளையும் அவலங்களையும் கண்டு கலங்கி மட்டும் நின்று விடாமல் அதை கலக்கிவிடும் களமிறங்கும் கைகள் இன்றைய வாழ்வில் மிக தேவை. இயேசுவின் சுட்டிக்காட்டும் கைகள் நம் சமூகத்திற்கு மிக மிக தேவை. அது நம் வழியாய் நிறைவேறட்டும். ஜெபிப்போம். மாற்றத்தின் வழிகாட்டியே இயேசுவே, மாற்றத்திற்கு தேவையான மனமாற்றத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன்.
நில்லாதவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. சிலுவை பாதையில் சோர்ந்தது போதும், சிலுவைச் சாவு வரை துணிந்து நட என இயேசு உறுதி கொண்டு எழுந்தபோது இயேசுவின் கைகள் எழும் கைகள். 9ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீரே. வீழ்வது தோல்வி அல்ல, வீழ்ந்தபின் எழாமல் கிடப்பதே தோல்வியாம். வீழ்வதே தோல்வி என்றெண்ணி தன் உயிர் மாய்த்துக் கொள்ளும் கைகளெங்கே ஏராளம். இவற்றிற்கு மாற்றாய் 3ஆம் முறை வீழ்ந்தாலும் வீறு கொண்டு எழுகின்றன இயேசுவின் கைகள். விடியில் மட்டும் வெற்றி நடை போட வேண்டும் என பாடம் புகட்டுகின்றன அவை. எழுந்த இயேசுவிற்கு இனி வீழ்ச்சியே இல்லை, வெற்றியே எல்லை. மீண்டும் மீண்டும் விரும்பியே விழுவதும், எழுவதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் வீழ்ந்தே கிடப்பதும் மனித பலவீனம் அல்ல, மாறாக கடவுளின் கொடையை ஏற்க மறுப்பது என்பதை உணர்ந்து கொள்வோம். ஜெபிப்போம். வெற்றியின் அரசே இயேசுவே, குறிக்கோள் வரை போராடும் மனத்துணிவை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். மனிதர்க்கு மாண்பினை தர வந்தவர், மனிதர்க்கு மாண்பினை தர வந்தவர், துணியில்லாதிடீர் தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே வித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே வித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. கல்வாரியில் இயேசுவின் உடைகளை உரிக்கும் வேளையில் இயேசுவின் கைகள் கையளிக்கும் கைகள். 10ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீரே. இயேசுவின் ஆடைகளை வலிந்து உரிக்கும் கல் நெஞ்சத்து கைகள் சில. புண்கள் உரிந்து இரத்தம் பீரிட்ட வேளையிலும் அந்த அங்கியை உரிமை பாராட்ட சீட்டு குலுக்கி போட்ட கைகளும் சில. இயேசுவின் கைகளோ இத்தனை கொடுமைகளுக்கும் தன்னை கையளித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சிலுவை பாடுகளின் மூலமே மக்களுக்கு மீட்பு என உணர்ந்திருந்தன அவை. விதையாக அழிந்தால்தான் விருட்சம் உருவாகும் என்ற உயிர் தத்துவத்தில் ஊன்றியிருந்தவை. துன்பம் வேண்டாம், இன்பம் மட்டுமே போதும் என்றென்னும் நுகர்வு கலாச்சாரத்தின் கைகளுக்கு என்ன பதில் இருக்கிறது நம்மிடத்தில்? ஜெபிப்போம். பாடுகள் பட்ட இயேசுவே, துன்பத்திற்கு பிறகே மீட்பு என்பதை உணர்ந்து கொள்ளும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். ஆசியுடன் வலம்புடன் கரங்கள் கால்கள் ஆணி
கல்வாரியில் சிலுவை மரத்தில் ஆணிகளால் அறையப்பட்ட போது இயேசுவின் கைகள் துளையுண்ட கைகள். 11ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீரே. உண்மையை எடுத்துரைக்கும் இறைவாக்கினர்களுக்கு இந்நிலையே எக்காலத்திலும். அவர்களை அச்சுறுத்தும் கைகளுக்கு மத்தியில் துன்பம் மட்டுமே மிச்சம் அவர்களுக்கு. இயேசு இறைவாக்கினர்களின் நிறைவு என்றார். துன்பத்தின் உச்சம் அவருக்கே. ஆணிகள் அவர் உடலை சிலுவையோடு இணைக்கின்றன. சற்று நேரத்தில் விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையில் நிராயுதபாணியாக தொங்கவிருக்கிறார் இறைமகன். மக்களின் வாழ்விற்காய் உழைத்தவரின் உன்னத நிலையோ இது. இறைவாக்குரைத்து எத்துணை துன்பங்கள் வந்தாலும் துணிவுடன் தொடர்ந்து செயல்பட நம்மில் எத்தனை பேருக்கு திராணி உண்டு? ஜெபிப்போம். இறைமகனே இயேசுவே, இறைவாக்கினர்களாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இருந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். அனைவருக்கும் உயிர் தர வந்தவரவர், அனைவருக்கும் உயிர் தர வந்தவரவர், சிலுவையில் தனதுயிர் துறந்தாரே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்பித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்பித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே மேல் விழுந்ததுவே. கல்வாரியில் சிலுவை மரத்தில் அந்தரத்தில் ஆணிகளின் துணையோடு மட்டும் இயேசு தொங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் கைகள் அரசாட்சியின் கைகள். 12ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீரே. சிலுவையில் இயேசு. இங்கே அவர் உதவியற்ற நிலையில் அல்ல, மாறாக அரச நிலையில். சிலுவையே அரச இருக்கையாக, முள்முடியே மணிமுடியாக, நிர்வாணமே அரச பொன்னுடையாக, இரு கள்வர்கள் தம் காப்பாளர்களாக, வானமே அரச குடையாக, மண்ணே தம் ஆட்சி நாடாக, இரத்தக்கரை படிந்த அந்த முகத்தோடு அரசராக தோற்றமளிக்கிறார் சிலுவையில் அறையுண்ட இயேசு. இயேசுவின் ஆன்மீகம் துன்பங்கள் ஏற்பதில்தான், மக்களோடு இணைந்து துன்பப்படுவதில்தான் என்பதை உணர்ந்து வாழ்வாக்குவோம். ஜெபிப்போம். சிலுவை நாயகரே இயேசுவே, வழி வாழ்ந்து உம்மை அரசராக ஏற்றுக்கொள்ளும் மனம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இருந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன்.
கல்வாரியில் இறந்த இயேசு அன்னை மரியின் மடியில் கிடத்தப்பட்ட போது இயேசுவின் கைகள் மடிந்த கைகள். 13ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. 2 உயிரிழந்த கைகள் இங்கே. ஒன்று இயேசுவின் கைகள் தாய்மடியில் மடிந்த கோலத்தில். ஓய்வற்ற பணியின் ஒப்பற்ற வெகுமதி இதுவோ? மற்றொன்று அன்னை மரியின் கைகள். தான் உயிருள்ளபோது தன் மகனை உயிரற்ற நிலையில் மடியில் தாங்குவது எத்துணை கொடுமை என்பதை அனுபவித்த அன்னையரிடம் கேட்டு பாருங்கள், புரியும். நம் கைகளின் நிலை எவ்வாறு? இறந்தவையாகவே இருந்து விடுகின்றனவோ? செயல் வீரமற்று முனைப்பற்று மடிந்த கைகளாகி விடுகின்றனவோ? ஜெபிப்போம். இறந்து வென்றவரே இயேசுவே, கடின உழைப்பால் உலகை மாற்றும் கருவிகளாக எம்மை மாற்றும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். நம்மை மிக்க தெய்வம் தன்னை விட்டு வந்தவர், நம்மை விட்ட தெய்வம் தன்னை விட்டு வந்தவர், வந்து இங்கு இரவல கல்லறை கொண்டார். தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்பித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்பித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே மேல் விழுந்ததுவே. கல்லறையில் அது கூட தமக்கு சொந்தமில்லாத நிலையில் இறந்த இயேசு புதைக்கப்பட்ட போது இயேசுவின் கைகள் விதைக்கப்பட்ட கைகள். 14ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. கல்லறைக்குள் சென்றவர் வெளிவந்த வரலாறு இல்லையே. வரலாறு முதன்முறையாக லாசரின் உயிர்ப்பு நிகழ்வில் மாறியது. அன்று வானோக்கி உயர்த்தப்பட்டு இறைவேண்டல் செய்த இயேசுவின் கைகள் இங்கே அரிமத்தியா சூசை என்பவரின் கல்லறையில் புதைக்கப்படுகின்றன. கோதுமை மணி மண்ணில் வீழ்ந்து மடிவது பலன் கொடுப்பதற்காகவே. இயேசுவின் வாழ்விக்கும் கைகள் இங்கே புதைக்கப்படுவது விதைக்கப்படுவதே. நம் கைகளின் செயல்பாட்டில் அது விருட்சமாகவே. வீரம் விதைக்கப்பட்டால் துயரம் பொய்யாகும். இறை பணியாளர் புதைக்கப்பட்டால் இறையாட்சி மெய்யாகும். ஜெபிப்போம். இறைப்பணியாளரே இயேசுவே, விதையாகி உம்மோடு விருட்சமாக உம் குறிக்கோள் எமக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். வெறுமையில் அகிலம் படைத்தாளும் தந்தை தன் அன்பின் முகம் இயேசுவை உயிர்ப்பித்தாரே. வெறுமையில்
தாழும் தந்தை தன் அன்பின் முகம் இயேசுவை உயிர்ப்பித்தாரே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே இயேசுவே என்பித்து சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே இயேசுவே என்பித்து சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே